श्री गुरुभ्यो नमः। हरिः ओम्। சகல குருமார்களுக்கும் நமஸ்காரத்தை கூறி நாம் இன்று துவக்கமாக சௌந்தர்ய லகரி என்னும் ஆனந்த லகரியின் முதல் பகுதியில் உள்ள முதல் ஸ்லோகத்திற்கு அம்பாளின் அனுகிரகத்தோடு சிவனுடைய அனுகிரகத்தோடு நாம் துவங்குவோம். இந்த சௌந்தர்ய லகரி என்பது, லகரி என்றால் அலைகள், ஆனந்தத்தில் அம்பாளின் அழகு வர்ணனையில் அலைகளாக அன்னையுடைய அந்த அழகை இங்கே சிகரணி என்னும் சந்தஸில் சங்கர பகவத் பாதால் நமக்கு தந்திருக்கார். சிகரணி என்றால் 17 என்பதை நாம் பார்த்தோம். முதலில் 6 பிறகு 11 ஒன்றாக சிவசக்தி ஸ்வரூபமாக வருவது சிகரணி என்று கண்டோம். இந்த சௌந்தர்ய லகரியின் முதல் ஸ்லோகம் இன்று. ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நம்ம எப்படி பார்க்கலாம்னா, முதல்ல ஸ்லோகம், அடுத்து அன்வயம், அடுத்து பதார்த்தம், தென் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கான எக்ஸ்பிளனேஷனோடு கூடிய பீஜ மந்திரம், சித்திரப்படனம், எப்படி தியானம் செய்வது. இப்போ இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, பூர்வாசிரமத்தின் ஸ்ரீவித்யா பரம்பரை என்பதாலும், அது மட்டும் இல்லாமல் அம்பாளை உபாசிக்கிறதுனாலும், அது மட்டும் இல்லாமல் அம்பாளுடைய கட்டாட்சரத்தினாலையும் குருவுடைய சாஸ்திரத்துடைய கட்டாட்சரத்தினாலையும் அடியினால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா நம்ம ஏன் இங்கே இருக்கோம்? இப்போ பூமண்டலத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னாவே ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கட்டுண்டு இருக்கின்றோம், மாய வலையில் இருக்கின்றோம் என்பதே அர்த்தம். அப்போ அடியினால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லலான்னு முயற்சிக்கிறோம். முதல் ஸ்லோகம் ஆனந்த லகரி 1 to 40 வரை முதலில் பார்ப்போம். அதில் முதல் ஸ்லோகம் தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்லோகம் பார்க்கலாம். சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் நச்சே தேவம் தேவோ நகலு குஷல ஸ்பந்தினஸ்துமபி அத்தஸ்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி விரவி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதமகிருத புண்ணிய பிரபவதி. இதுல முதல் வார்த்தை, இது எப்படி அன்மையை எடுத்துக்கணும்னா, சிவசக்தியா யுக்தோ அப்படியே நேரே, இது முதல் ஸ்லோகம் நேராவே வருது. சிவஹ சக்தி அப்படின்னு வருது. இப்போ இந்த ஸ்லோகத்துல முதல் எப்பவுமே ஓங்காரத்தை சேர்த்திருக்க வேண்டும், பிரணவத்தை சேர்த்திருக்க வேண்டும், அல்லது அத என்னும் சப்தத்தை சேர்த்திருக்க வேண்டும். அப்படித்தான் எல்லா மந்திர ஸ்லோகங்களும் துவங்கும். ஆனால் இங்கே மங்களத்திற்கே மங்களம் கொடுப்பதாக சிவக என்றால் மங்களம் என்றும் ஒரு பொருள் உண்டு. அப்ப அதன் ரீதியாக அவர் சிவசக்தியா யுக்தோ என்னும் வார்த்தையை சேர்த்திருக்கின்றார் அப்படின்னு வச்சுக்கலாம். இது சங்கர பகவத் பாதால் எழுதுனதாகவும் சொல்லுவாங்க, இல்ல கணேசன் எழுதுனதான் சொல்லுவாங்க, இல்ல அந்த கந்தர்வன் எழுதுனதாகவும் சொல்லுவாங்க, இல்ல சிவனே அம்பாளை குறித்து எழுதியதாகவும் கைலாயத்தில் சுவற்றில் எழுதி வைத்ததாகவும் சொல்லுவார்கள். ஆனா எப்படியோ நமக்கு இப்ப ஸ்லோகம் கிடைச்சிருக்கிற ஸ்லோகத்தை அனுபவிக்கலாம்ல, அதுக்கு ஆதியும் அந்தமும் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லுவோம். அப்ப சிவக, ஏன் இந்த வார்த்தைக்கு சிவன் என்று யூஸ் பண்ணணும்? வேற ஏதாவது வார்த்தை யூஸ் பண்ணலாமே அப்படின்னா அதுல ஒரு நுட்பம் இருக்கு. நான் சென்ற வகுப்பிலேயே சொல்லியிருந்தேன், லலிதா சஹஸ்ரநாமத்தை பகவத் பாதால் எழுத வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. ஆனால் லலிதா சஹஸ்ரநாமத்தை அவருக்கு பாஷ்யம் செய்ய முடியவில்லை. பிறகு சௌந்தர்ய லகரியை எழுதினார். சௌந்தர்ய லகரியில் மீதமுள்ள 59 ஸ்லோகங்களையும் எழுதினார் அப்படின்னு பார்த்தோம். அப்ப
அந்த லலிதா சஹஸ்ரநாமத்துடைய கண்டினியூவேஷன் தான் இது, அதனுடைய தொடர்ச்சி தான் இது என்பதை காட்டுவதற்காகவும் இங்கேயும் லலிதா திரிபுர சுந்தரியை தான் நாம் அன்னை பராசக்தியாகவும் அனுபவிக்கின்றோம் என்பதையும் சேர்த்து காண்பிப்பதற்காக, எப்படி கம்பநாட்டாழ்வார் முதல் ஸ்லோகத்திலேயே உலகம் யாவையும் தாமுரவாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலையா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர் தலைவருக்கு நாம் சரண்களே சொன்னாரோ, அதே போல எப்படி ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தை எழுதும் பொழுது முதல் ஸ்லோகத்திலேயே அகில புவன ஜென்ம சேம பங்காதியிலே வினித விவத பூத பிராத ரக்ஷைக தீப்தே ஸ்ருதி சிரசி விதீப்தே ஸ்ரீமுஷே பக்தி ரூபாக என்று சொன்னார்களோ, எப்படி சங்கர பகவத் பாதால் பகவத்கீதையின் முதல் தியான ஸ்லோகத்திலேயே அகண்டம், இந்த உலகத்தில் எல்லாமே அகண்டம் பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றது என்பதை காண்பிப்பதற்காக இங்கேயும் முதல் ஸ்லோகத்திலேயே சிவசக்தியாயுக்தோ என்று யூஸ் பண்றார். நான் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வெறும் ஸ்லோகமும் அதற்கு ஆங்கிலத்திலும் தமிழிலும் சொல்லியிருக்கேன். ஆனா ஒவ்வொரு வார்த்தையா நம்ம பார்க்கலாம், ஒவ்வொரு வார்த்தையா நம்ம தியானம் செய்யலாம். சிவா சிவசக்தி என்று அவர் குறிப்பிட வேண்டும் என்றால், லலிதா சஹஸ்ரநாமத்துடைய கடைசி மந்திரம் என்ன? ஆபால கோப விகிதா சர்வா துல்லங்க சாஷனா ஸ்ரீ சக்கரராஜ நிலையா ஸ்ரீ சிவா சிவசக்திக ரூபிணி அப்படின்னு முடியும். அப்ப அந்த ஸ்லோகத்தின் இறுதியில் இதன் துவக்கம் வருகின்றது என்பதை காட்டுவதற்காக அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அப்படியே அந்த ஸ்லோகத்துடைய பொருளை இங்க எடுத்துட்டு வந்துட்டார். சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்கார். அது மட்டும் இல்லை, இதற்கு நிறைய வியாக்கியானங்கள் இருக்கு. அதுல நான் ரொம்ப பிரதானமா எடுத்துக்கிறது காஞ்சி மகா பெரியவர் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய வியாக்கியானம், லக்ஷ்மிதரர் என்பவர் எழுதிய வியாக்கியானத்தையும் மையமாக கொண்டு அடியனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சேர்த்து சொல்றேன். சிவசக்தியாயுக்தோ யதி சிவசக்தியாயுக்தோ பிரபவிதும் பவதி யுக்தஹ என்று பிரித்துக் கொள்ள வேண்டும். இங்க இருக்க யதி, இந்த யதியை முதல்ல எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு யதி சிவசக்தியாயுக்தோ பவதி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப சிவஹ அப்படின்னா ஒரு வார்த்தை இருக்கு. சிவஹ அப்படின்னா, இந்த சிவஹன்றதுக்கு சம்ஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா சிவ அப்படின்ற வார்த்தையில சிவன் இருக்குல்ல, இது சகாரம், சகாரத்தோட ஈகாரம் சேரும் போது சிவக என்று சொல்வார்கள். அப்ப சிவனுக்கே ஈ என்பது அம்பாளின் பீஜ மந்திரம். அந்த சக்தி ஸ்வரூபம் இல்லை என்றால் அந்த சிவனே சவமாக மாறிவிடுவார். நீங்க பாருங்க, இது கொஞ்சம் நீங்க நுட்பமா பார்க்கணும். சிவகன் இருக்கா, அதுல சிவ, இந்த ஷி அப்படின்றது என்ன வார்த்தைன்னா ச பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு சிவகன் சொல்றோம். அப்ப அந்த சிவனில் ஈ என்னும் சக்தி உள்ளதால் தான் அதற்கு சிவத்துவம் வருகின்றது. அப்ப இந்த ஒரே வார்த்தையிலே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சிவசக்தியாயுக்தோ அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அதுலயே என்ன பண்ணிட்டாருன்னா அந்த சிவன்ற வார்த்தையிலேயே சக்தி உள்ளது. அததான் இந்த இடத்துல போட்டோ சித்திரபலத்துல காமிக்கிறோம். அம்பாள் சிவனுள் இருக்கின்றாள். பெருமாளும் அதே மாதிரி, பெருமாளுடைய திருமாலில் இருப்பவர் யார்? தாயார். தாயாருடைய திருமாங்கல்யத்தில் இருக்கிறது யாரு? பெருமாள். அப்ப அம்பாளில் பெருமாள் அடக்கம், பெருமாளில் தாயார் அடக்கம். அதே போல இங்கே சிவன் தன்னுடைய பாதி உடம்பை அர்த்தநாரீஸ்வரரா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க திருச்செங்கோடு போறீங்க, போங்க, அந்த கோவில் போறது ஒன்றும் தப்பில்லை. ஆனா உண்மையான தாற்பயம் என்னவென்றால், சிவன் இல்லையே சக்தி இல்லை என்ன சொல்றாங்கல்ல. அப்ப சிவன் என்றால் அந்த சிவத்தில் ஈஸ்வரத்துவம் உள்ளது. அந்த ஈஸ்வரியுடைய சொரூபம் அதில் ஈகாரமாக சேர்ந்துள்ளது. அது இல்லை என்றால் இந்த சிவனுக்கு சக்தி இல்லை. அப்ப இந்த முதல் வார்த்தையிலே என்ன சொல்றாங்கன்னா, சிவன் என்றால் மங்களம் என்று பொருள்.
மங்களத்திற்கே நீ சக்தியாக, அந்த மங்களத்திற்கு the inner conscious or inner thing of the very மங்களம், very auspicious. நம்ம இப்ப auspicious is a word, பட் அந்த auspicious என்று சொல்வதற்கும் மங்களத்தை தருபவள் யார் என்றால் சக்தி. அதனால் சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும். இது ஒரு மீனிங். ரெண்டாவது, சிவன் என்றால் இந்த ஸ்ரீ சக்கரம் ஒரு யந்திரம் உண்டு. நீங்க ஆல்ரெடி இதை பார்த்துருக்கேன். இந்த ஸ்ரீ சக்கர யந்திரத்துல பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் உட்பமா பாருங்க, மேலே நோக்கி 4 குறிகள் இருக்கும். அதாவது இந்த முக்கோணம் மாதிரி இருக்கு பாருங்க, அதுக்கு மேலே நோக்கி 4 இது 1 2 3 4 இருக்குங்களா. கீழ்ப்புறமாக 1 2 3 4 5 இருக்கும். அப்ப மேலே உள்ள 4 யூசுவலி சாக்த தந்திரத்துல சொல்லுவாங்க, முக்கோணம் என்று இப்படி இட்டால் அதற்கு ஆண்குறி என்றும், இப்படி அதே முக்கோணத்தை கீழ்ப்புறமாக விட்டால் அதற்கு அந்த யோனி தத்துவம் என்பார்கள். அப்ப இந்த ஆண் குறி என்ன மீன்ஸ் புல்லிங்கமும் ஸ்ரீலிங்கமும் சேர்ந்த மேலே 4 கீழே 5. நீங்க நல்லா பாருங்க, 1 2 3 4 இருக்குங்களா. இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்கு. அப்ப இந்த மேலே உள்ள 4 முக்கோணங்களும் கீழே உள்ள 4 முக்கோணங்களும் ஒன்று சேர்ந்தால்தான் இந்த சிவசக்தி ஐக்கியத்தை உருவாக்கும். அப்படி உருவாக்கினால் தான் நமக்கு இங்கே அம்பாளுடைய காட்சி கிடைக்கும். அப்படின்றதுதான் சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் அப்படின்ற வார்த்தையில சொல்றாரு. ஓகேங்களா. இது மட்டும் இல்ல, சாங்கிய யோகம் என்று ஒன்று உள்ளது. அதனுடைய ஜிஸ்ட் என்னன்னா, சிவன் இல்லை என்றால் சக்தி இல்லை. அங்கே சிவன் ஒரு காளி ஸ்வரூபத்தில் இருப்பார், மீன்ஸ் சவஸ்வரூபத்தில் இருப்பார், மன்னிக்கணும். அப்ப அது மேல பாத்தீங்கன்னா அம்பாள் அப்படியே திருநடனம் புரிவாள். அப்ப அம்பாள் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல காளி ஸ்வரூபமாக இருக்கின்றால் அவளுடைய அனுகிரகத்தினால் மட்டுமே இந்த சிவன் மேல அம்பாள் நடனம் திருநடனம் புரிகின்றார். அதே போல நீங்க தட்சிணேஸ்வர் காளி கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், பவதாரணி காளி அப்படின்வாங்க. அந்த அன்னை காளி சிவன் மேல் சவரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவன் மேலே ஏறி நர்தனம் புரிகின்றால், அப்ப அந்த சிவனுக்கு சக்தியை கொடுப்பது சிவசக்தி. அதுதான் இதை பகவத்கீதையிலும் கண்ணன் பிரான் சொல்லியுள்ளார். பிரகிருதிம் புருஷம் செய்வ வித்யனாபி உபாவபி விகாராம் சகுணாம் செய்வ வித்தி பிரகிருதி சம்பவாம் என்று. அப்ப இந்த பிரகிருதியும் புருஷனும் சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் அங்கே நமக்கு சிவசக்தியுடைய ஐக்கியம் தெரிகின்றது. அதையே இங்கே பகவத் பாதால் நவ பிரஜாபதியுடைய சிருஷ்டியாக இருக்கக்கூடிய திரிகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீசக்கரத்தில் இருக்கக்கூடிய சிவ தத்துவமான ஆ, சக்தி தத்துவமான ஈ என்று இணைந்து சிவக என்று உருவாகியது போல் ஸ்ரீசக்கரத்தில் 4 கோணங்களும் சக்திக்கு 5 கோணங்களும் எப்படி நவ பிரஜாபதிகளை உருவாக்குகின்றதோ அது போலவும் எத்தனை இருக்கு பாருங்க இதுல. அப்படி இருக்கக்கூடிய பிரபவதி அம்மா, ஏன் இவர் அம்மான்னு சொல்றாரு? முதல் ஸ்லோகம் லலிதா சஹஸ்ரநாமத்துல என்ன? ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னி அப்படின்றோமா? அதே போல லலிதா சஹஸ்ரநாமத்தோடைய லாஸ்ட் மந்திரம் போய் பாருங்க. அந்த லாஸ்ட் மந்திரம் என்ன? சிவசக்தி ஆபாலகோப விகிதா சர்வாதுல்லங்கர சாசனா ஸ்ரீ சக்கரராஜ நிலையா ஸ்ரீ சிவா சிவசக்தியைகரூபிணி லலிதாம்பிகா அம்பிகா. அம்பிகா என்றால் அம்மான்னு அர்த்தம். அப்ப அம்மா ஏன் குழந்தை, நீங்க நம்ம உலகத்தில் உள்ள அனைவரும் அந்த அன்னை பராசக்தியின் குழந்தை என்பதை காட்டுவதற்காக அவர் அப்படியே அந்த அழக சொல்றாரு. அம்மா அப்படின்ற வார்த்தையை சொல்றார். ஜெகத் ஜனனி தாயே, அதஸ்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி பிறவி
பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதம் மகத புண்ணிய பிரபவதி. ஓகேங்களா? இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, மங்களமூர்த்தியான மகாதேவன், ஓகேங்களா, பராசக்தியாகிய உன்னை நீ இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு மங்களம் பிறக்கும், பிரபஞ்சம் ஆக்குவதற்கும் திறமை உள்ளவர்களாக மாறுவார்கள். அவ்வாறு கூடாவிட்டால், அப்படி கூடாவிட்டால், அதேதான் இந்த இடத்துல சொல்றாரு, நகலு குஷல ஸ்பந்தினஸ்துமபி, அப்படி அவர்கள் கூடவில்லை என்றால் எல்லா எல்லா ஜீவராசிகளும் அச்சேதனமாக மாறிவிடும் அல்லவா? அதைதான் நான் பகவத்கீதையிலிருந்து கோட் பண்ணேன். அப்ப பிரகிருதியும் புருஷனும் சேர்ந்தால்தான் இங்கே 26 தத்துவம் உருவாகின்றது, சாங்கிய தத்துவம். அதே போல லலிதா சகஸ்ரநாமத்திலையும் பாத்தீங்கன்னா இதே லைன்ல இருக்கு, சிக்ஷக்தி சேதனா ரூபா ஜட சக்தி ஜடாத்மிகா, சிக்ஷக்தியாகவும் சேதனா ஸ்வரூபமாகவும் the inner consciousness ஆகவும் இன்சியன்ஷியஸ் திங்காகவும் அச்சேதனமாகவும் அம்மா நீதான் இருக்கிற. ஆனால் உன்னுடைய சக்தி அதில் ஏறும்போது நீங்க எப்படி வச்சுக்கோங்க, ஒரு சின்ன ஒரு விதை இருக்கு, அது தானா முளைக்கிறதுக்கு சக்தியே இல்லை. ஆனால் அந்த விதையில் அந்த சக்தியை கொடுக்கும்போது தான், அன்னை சக்தியின் கொடுக்கும்போது தான் என்ன ஆகுது, அது முளைக்கின்றது, அதிலிருந்து தான் விருட்சம் உருவாகின்றது. அதே போல இந்த அண்ட சராட்சரத்திற்கும் சிவன் வெறும் பீஜமாக இருக்கின்றார். ஆனால் அந்த பீஜத்திற்கு சக்தியாக இருப்பவள் நீ அல்லவோ என்பதை காட்டுவதாகத்தான் இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. அப்படி நீ சக்தி ஸ்வரூபமாக இல்லாவிட்டால் அதஸ்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி பிறவி, அதன் பொருட்டே நீ அப்படி இருப்பதால் தான் இந்த அச்சேதனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரபஞ்சத்திலும் உன்னுடைய சக்தியின் ஊட்டுதல் காரணமாக அனைத்திற்கும் ஆதாரமாக அமைகின்றது. அதனால்தான் விஷ்ணுவும் ருத்ரனும் பிரம்மா முதலிய அனைத்து தேவர்களும் உன்னை பூஜிக்கின்றார்கள் தாயே என்று வணங்குவது போல் இருக்கின்றது இந்த ஸ்லோகம். அதனால்தான் பிரணந்தும் ஸ்தோத்தும் வா, உன்னை பிரணாமம், உன்னை நமஸ்கரித்து ஸ்தோத்திரம் புரிய வா கதம் அகிருத புண்ணிய பிரபவதி, அது துதிப்பதற்கோ எங்கனம் நான் தகுதியாவேன். இப்ப இவர் பாருங்க, சங்கர பகவத்பாதாலே எழுதியிருக்கிறதா வச்சுக்கோங்க, இல்ல சாம்ப சதாசிவனே எழுதியிருக்கிறதா வச்சுக்கணும். அதாவது காலடியில பிறந்த சங்கரர் எழுதட்டும் அல்லது கைலாயத்தில் இருக்கக்கூடிய சங்கரன் எழுதட்டும், அம்பாளுடைய மகத்துவம் இங்கே தெரிகின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னை பராசக்தியின் அற்புதம் என்னவென்று நான் உரைப்பேன் என்று இவங்க 2 பேருமே சொல்லும் போது, நான் சொல்றதுக்கு யாரு, நீங்க கேட்கறதுக்கு யாரு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப உன்னை எப்படி நான் துதிப்பேன் அப்படின்னா, நாம் துதிப்பதற்கும் உன்னுடைய சக்தி தேவை இல்லையா? இப்ப நான் பேசணும்னு நினைச்சாலும் அதுக்கு சக்தி தேவை இல்ல சுவாமி, நீங்க என்ன பேசுறது, என்ன யூடியூப்ல தானே கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த யூடியூபுக்கும் ஒரு சக்தி தேவை, லேப்டாப்புக்கோ இல்ல செல்போனுக்கோ ஒரு சக்தி தேவையில்ல. அந்த சக்தி இருந்தால் தான் அது கேட்க முடியும். அப்ப அச்சேதனமாக உள்ள பொருட்களிலும் சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய, சவரூபத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கும் சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவனாக மாறிய, அப்ப சிவனே பார்வதி, பார்வதி தான் சிவன். அதுதான் இந்த இடத்துல பசுபதி என்று சொல்வார்கள். அப்ப நீ உன்னை இவர்களாலேயே துதிக்கக்கூடியவர்கள் நான் எந்த கணம் கதம் அகிருத புண்ணிய பிரபவதி, இதுல 2 இருக்கு. ஒண்ணு பகவத்பாதாளுடைய வினயத்தை காட்டுவது போல், நான் என்னாலேயே நான் எப்படிமா ஒண்ணு துதிப்பேன் அப்படின்னா, இதே மாதிரிதான் இவர் கம்பநாட்டாழ்வார் ராமாயணத்தை எழுதும் போதும் சொல்கின்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கடலில் பெருமாள் என்னும் பக்தி பரவசம் நிறைந்த கடலில் ஒரு பூனை போய் எப்படி இந்த சமுத்திரத்தை நக்குமோ, அதுபோல நானும் உன்னுடைய அமிர்தமாகிய இந்த பக்தியை நான் சிறிது பருக ஆசைப்படுகின்றேன் அப்பா அப்படின்றார். அதே போல இந்த இடத்துல அவருடைய வினயத்தை காட்டுவதற்காக பகவத்பாதாலும் இவர்கள் மூவரும் யாரு சிருஷ்டி ஸ்திதி லயத்திற்கு காரணகர்த்தாவாக இருக்கின்றார்களோ அவர்களே உன்னை தொழுது கொண்டிருக்கும் போது
அன்னையே, நான் எம்மாத்திரம், நான் எப்படி அம்மா உன்னை வணங்க முடியும்? அதற்கும் நான் வணங்குவதற்கும் நீதானே சக்தி தர வேண்டும் அப்படின்றார். இதுக்கு ஒரு கதையை நீங்க பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். பிருகு மகர்ஷி ஒரு முறை கைலாயத்திற்கு செல்கின்றார். அங்கே சிவன் மட்டும் வணங்கிட்டு பார்வதியை வணங்காம அவரு போறார். அப்ப அன்னை சக்தி சொல்றாங்க, ஏன்பா என்ன வணங்காம பெருமாள் சுவாமியை மட்டும் வணங்கிட்டு போறீங்க அப்படின்னும் போது, இல்லை எனக்கு சிவன் தான் தேவை, அவர் தான் தியாக சுரூபம் அப்படின்னு. அப்ப அம்பாள் என்ன பண்றா, ஓஹோ அப்போ உனக்கு பெருமாள் சிவன் தானே தேவை, அப்ப நான் தேவையில்லை, சரி ஓகே, அப்ப என்னுடைய சக்தியை கொடுத்துடுன்னு சொல்லி சக்தியை எடுத்துக் கொள்கின்றாள். அப்ப ஜீவசக்தி இல்லை என்றால் அம்மாவுடைய அந்த கான்சியஸ்னஸ், அன்னையுடைய அந்த தேவி பராசக்தியுடைய சக்தி இல்லை என்றால் அவரால் நிற்க முடியவில்லை. அதனால்தான் அந்த பிருகு மகர்ஷி அப்படி கஷ்டப்பட்டதுனால இன்னைக்கும் நீங்க சில கோவில் தூண்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை கையில பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும், இல்ல 3 கால்களோடு நிற்பதாக இருக்கும். அப்ப என்ன இதுன்னா இதுதான் அந்த கதை. அப்ப அம்பாளுடைய சக்தி இருப்பதால் தான் அங்கே சிவனும் இருக்கின்றார். அப்ப சிவன் இல்லையில் சக்தி இல்லை என்னும் ஒரு மந்திரமாகவும், அடுத்து அம்பாளை நாம் தியானம் செய்வதற்கு அவளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே என்பதை காட்டுவதாகவும் இந்த ஸ்லோகம் உள்ளது. இதற்கு நீங்க இது பண்ணலாம். மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இதிலேயே அந்த அன்னை பராசக்தியுடைய ஏற்றத்தை பத்தி சொல்லும் போது இப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஸ்கந்த புராணத்திலும் இதே மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு. ஏஷாசா சாட்சினி சக்தி சங்கரஸ்யாபி சங்கிரி சிவா பின்னா தயாஹீனஹ சிவ சாக்ஷாத் நிர்ணதஹ. சிவன் அந்த சாக்ஷாத் சக்தி ஸ்வரூபம் இருப்பதால் தான் சங்கரனுக்கு சங்கரன் என்று பெயர். ஏன் அவனுக்கு சங்கரன் என்று பெயரால் சங்கரோதி இது சங்கரம், மங்களத்தை உருவாக்குபவதால் அவருக்கு சங்கரம். இப்ப ஆண்களுக்கு மங்களம் தருவது என்னவென்றால் பெண்களின் திருமாங்கல்யம். பெண்களில் உயர்ந்தவள் பராசக்தி, அவளே சங்கரி. ஓகேங்களா? அந்த சங்கரிக்கு கணவனாக மாறியதால் இவருக்கு பேர் என்ன? சங்கரோதி இது சங்கரஹ. அப்ப இவரே மங்களம் செய்வார். யாரால் இவருக்கு மங்களம் என்ற பெயர் வந்தது? தன்னுடைய மனைவியார். மனைவிக்கு எப்படி இந்த பெயர் வந்தது? அவளுடைய திருமாங்கல்யத்தின் அழகினார். அப்ப அம்பாளுடைய அந்த சக்தி ஸ்வரூபத்தினால் தான் சிவனுக்கே அங்கே ஏற்றம் என்பதை காண்பிப்பதாக இது ஸ்கந்த புராணத்தில் வருகின்றது. அதே போல தேவி பாகவதத்திலும் போய் பார்த்தீங்கன்னா, சிவோபி சபதாம் யாதி குண்டலின்யா விவர்ஜிதஹ. குண்டலினி சக்தி இன்றி சிவனாலும் கூட ஒன்றும் செய்ய முடியாது. சிவனுக்கும் அந்த சக்தியை ஊட்டுவது சக்தி தான். அந்த சக்தி இல்லையேல் அவன் சிவன் சமமாக மாறிவிடுவான் என்பதை காட்டுவதாக இதுதான் பாகவதத்துல போய் பார்த்தீங்கன்னா, சிவன் சக்தியான அந்த பார்வதி தேவியை தக்ஷ பிரஜாபதிக்கு அனுப்பி வைத்துவிட்டு அவர் சவரூபத்தில் இருக்கின்றார். தக்ஷ பிரஜாபதியுடைய யாகத்தில் அந்த சிவன் தாக்ஷாயினியானவள் தன்னைத்தானே அழித்துக் கொள்கின்றாள். அப்போது சக்தி இல்லை, சக்தி ஈனனாக சிவன் என்ன ஆகிவிடுகின்றார்? சவரூபத்தில், அங்கே தியான ஸ்வரூபத்தில் அப்படியே அசைவற்று மாறிவிடுகின்றார். அப்படி மாறிவிடுவதால் அண்ட பிரபஞ்சமே நின்று விடுகின்றது. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, சக்தியின்றி ஒரு அணுவும் அசையாது என்பதை காண்பிப்பதற்காகத்தான். இதைத்தான் அபிராமி அந்தாதியிலும் 12வது ஸ்லோகத்துல போய் பார்த்தீங்கன்னா பட்டர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். கண்ணிய துன்புகள் கற்பது நாமக்க சிந்து பக்தி பண்ணிய துன்னிரு பாதம் புண்ணியத்திற்கு பகலிரவா நன்னியது துன்னை நயந்தோர் வைத்து நான் முகன் செய்த புண்ணியமே தன்னம் மே புவி ஏழையும் பூத்தவளே. அப்ப இந்த அபிராமி அந்தாதியும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த சௌந்தர்ய லகரி நாம் வெறும் வார்த்தை ஜாலமாக மட்டும் படிக்க கூடாது. அதுல உள்ள மந்திர யந்திர தந்திர
சாஸ்திர ரீதியாக பயில வேண்டும். அதே போல நான் இங்க கொடுத்துருக்கேன். இதுதான் இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒரு யந்திரம் உண்டு. அந்த யந்திரத்தை குருமுகமாக நாம் உபதேசம் பெற்று பாராயணம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஸ்லோகமும் சொல்லும் போதும் அந்த மந்திரத்தை நான் இங்க சைட்ல கொடுத்துருவேன், நீங்க பார்த்துக்கோங்க. அதோடைய பீஜ மந்திரமும் அங்கேயே இருக்கு. சில யந்திரங்களுக்கு வேணா நான் சொல்றேன். இது கிளீன் என்னும் பீஜ மந்திரம். இதை 1000 முறை ஒரு நாளைக்கு 1000 முறையாக 12 நாட்கள், ஓகேங்களா, 1000 times a day, like that 12 days we have to chant. இப்ப இதை செய்வதால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா பலனை கருதாமல் யாரும் நாம் இதையெல்லாம் கேட்கவோ பார்க்கவோ முடியாது. அப்ப இதை செய்தால் என்ன வழி வரும் என்றால், அம்பிகையுடைய அனுகிரகம், அன்னையை வழிபட பூர்வ புண்ணியம் நமக்கு வேண்டும். அந்த பூர்வ புண்ணியத்தின் பயனால் மட்டுமே நாம் இப்படி அம்பிகையின் அழகை நாம் உணர முடியும் என்பது இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம் அறியப்படுகின்ற ஒரு செய்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.